ஓகே, இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ப்ரொஜெக்ஷன் ஆஃப் லைன்ஸ் எல்லாம் எப்படி சால்வ் பண்ணலாம், ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். இது பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க ரஃபா இந்த மாதிரி ஒரு டயக்ராம் ஒன்று வரைஞ்சி வச்சுக்கணும். ஸோ இதான் அந்த XY. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இது அபோவ், இது அபோவ், இது என்னது இன்ஃப்ரண்ட். ஓகேங்களா, ஏன்ற பாயிண்ட் இது அபோவ், இது ஏன்ற பாயிண்ட் இன்ஃப்ரண்ட். நெக்ஸ்ட் இன்க்ளைன் டு HP போடுவோம். நெக்ஸ்ட் இங்க இது பாயிண்ட் அப்படி முடிப்போம். நெக்ஸ்ட் இன்க்ளைன் டு VP போடுவோம். நெக்ஸ்ட் இங்கிருந்து ப்ரொஜெக்ஷன் பார்ப்போம், இது வரைக்கும் போகும், ஒரு லைன் போடுவோம். நெக்ஸ்ட் இங்கிருந்து ஒரு ஆர்க் அடிப்போம், இங்கிருந்து ஒரு ஆர்க் இருக்கும், ரெண்டு மீட் பண்ணும். இந்த பாயிண்ட்டும் ஸ்ட்ரெயிட்டா லைன் கீழே வரும். ஓகேங்களா, ஃபைனலா இதையும் இந்த பாயிண்ட் ஜாயின் பண்ணுவோம், இதையும் இந்த பாயிண்ட் ஜாயின் பண்ணுவோம். ஓகே, ஸோ மேல இருக்கலாம் லோக்கஸ் ஆஃப், இது பேர் லோக்கஸ் ஆஃப் B டேஷ் சொல்லலாம், இது லோக்கஸ் ஆஃப் Bன்னு சொல்லலாம். ஓகேங்களா, இது நம்ம என்ன சொல்லுவோம், லோக்கஸ் ஆஃப் Bன்னு சொல்லுவோம், இது லோக்கஸ் ஆஃப் B டேஷ்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ இந்த ரஃபா நம்ம ஏன் டிரா பண்றோம்னா, அப்பதான் கொஸ்டினை அவங்க ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் நம்மளால ஈஸியா சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ அதுக்கு தான் நம்ம ரஃபா அந்த டயக்ராம் ஒன்று ட்ரா பண்ணிக்கணும். ஒரு லைனுக்கு ஒரு மீனிங் நமக்கு கிளியரா தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம இந்த டயக்ராமா எப்படி அவன் கொஸ்டின் கேட்டாலும் நம்ம என்ன பண்ண முடியும், ஈஸியா சால்வ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். இது என்ன சொல்றாங்க, one end P of a line PQ. ஓகே, PQன்னு ஒரு லைன் இருக்கு, அது one end P பத்தி சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, 55 mm long, அந்த லைனோட லென்த் 55 mm long இருக்கு, is 35 mm in front of the VP. ரைட்டுங்களா, என்ன சொல்றாங்க, 35 mm in front of the VP ல இருக்குன்னு சொல்றாங்க, which means இந்த கேப் இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா, இதுதான் எவ்வளவு சொல்றாங்க, 35 mm சொல்றாங்க. and 25 mm above the HP. 25 mm above இது இந்த பாயிண்ட். Okay, 25 mm above the HP. The line is inclined at 40 degree to the HP, which means இந்த angle இருக்குல்ல, இதுதான் 40 degree சொல்றாங்க. அது line is inclined at 30 degree to the VP. இந்த angle இருக்குல்ல, இந்த angle 30 degree சொல்றாங்க. Draw the projection of the line. Okay, so very basic procedure. We have to draw one reference line XY. Okay, இதுதான் அந்த XY. மேல இருக்குது என்னது, vertical plane, கீழே இருக்குது horizontal plane. எவ்வளவு நம்ம above இருக்குன்னு சொல்றாங்க பாயிண்ட், எவ்வளவு above 25 mm above the HP, which means இங்க இருந்து 25 mm லைனை போட்டுங்க. எவ்வளவு இன்ஃப்ரண்ட், 35 mm இன்ஃப்ரண்ட். ஸோ 35 mm மார்க் பண்ணிட்டு ஒரு லைன் போட்டுங்க. ஸோ இது மேல இருக்கிறது P டேஷ், இது பாயிண்ட் என்னது P. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் வேற என்ன கேம் கொடுத்துருக்காங்க பாருங்க, லைனோட லென்த் கொடுத்துருக்காங்க. இந்த லைன் லென்த் இருக்கு பாத்தீங்களா, இந்த லைனோட லென்த் 55 mm கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஈஸியா 55 mm எங்கேயும் வரைஞ்சிட முடியாது. அது போல என்ன கொடுத்துருக்காங்க, இது இன்னும் எக்ஸாக்டா கரெக்டா வரையறதுக்காக இன்க்ளைன்ட் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. ஓகே, இன்க்ளைன்ட் HP எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 40 டிகிரி கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ணணும், இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இந்த பாயிண்ட் ஒரு லைனை போட்டுக்குவோம் ரஃபா, இந்த பாயிண்ட் ரஃபா ஒரு லைன் போட்டுங்க. அதே போல இந்த பாயிண்ட் இருந்தும் ஒரு ரஃபா ஒரு லைன் போட்டுங்க. ஓகே, இப்போ இன்க்ளைன்ட் HP எவ்வளவு கொடுத்துருக்காங்க, இன்க்ளைன்ட் HP 40 டிகிரி. ப்ரொடக்டர் வைங்க, இந்த மாதிரி வச்சுட்டு 40 டிகிரி மார்க் பண்ணிங்க. மார்க் பண்ணிட்டு அந்த லைனோட லென்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, லைனோட லென்த் 55 mm. ஓகே, ஸோ அப்படி வச்சுட்டு இந்த லைனோட லென்த்துக்கு லைனை வரைங்க, 55 mm கொடுத்துருக்காங்க. ஓகே, இது P டேஷ்னா இது பேர் என்னது, Q1 டேஷ்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இந்த பாயிண்ட்டை நம்ம வரைஞ்சிட்டோம், தெரியுங்களா, இந்த பாயிண்ட் வந்துட்டோம். இங்க இருந்து என்ன ஆகுது, லைன் ஒன்று கீழே நல்லா ப்ரொஜெக்ட் ஆகி வருதா, எது வரைக்கும் வரும், இந்த பாயிண்ட் வரைக்கும் வரும். ஓகேங்களா, ஸோ அதை அப்படியே ப்ரொசீட் பண்ணுவோம். இங்க இருந்து ஒரு லைன் கீழே வரைக்கும் வருது, எது வரைக்கும் வருது, இந்த பாயிண்ட் வரைக்கும். ஓகே, இது Q1 டேஷ்னா இது பேர் என்னது, Q1. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, வேற என்ன கிவன் கொடுத்துருக்காங்க, இன்க்ளைன் டு VP கொடுத்துருக்காங்க. which means இந்த ஆங்கிள் பார்த்தீங்களா, இந்த ஆங்கிள் கொடுத்துருக்காங்க, அதோட லென்த் லைனோட லென்த் நமக்கு தெரியும் 55 தான். ஓகே, ஸோ ப்ரொடக்ட் இப்படி வைங்க, இப்படி வச்சுக்கிட்டு இங்க இருந்து எவ்வளவு ஆங்கிள் இருக்கணும், ஆங்கிள் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 30 டிகிரி. இந்த 10 20 30 டிகிரி மார்க் பண்ணிங்க. மார்க் பண்ணிட்டு ஒரு லைனை வரைங்க, அந்த லைனோட லென்த் எவ்வளவு இருக்கணும், 55. லைன் லென்த் 55 லைன் வரைங்க. ஓகே, இப்போ இந்த லைன் தான் நம்ம இங்க வரைஞ்சிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் இங்க ஒரு பாயிண்ட் கிடைக்குதா, இந்த பாயிண்ட் தான் அந்த பாயிண்ட். ரைட், இது Q1னா இது பேர் என்னது, Q2. ஓகே, ஸோ இப்போ இந்த பாயிண்ட்ல இருந்து லைன் ஸ்ட்ரெயிட்டா மேல வரைக்கும் போகுதா, எது வரைக்கும், இந்த மெஷர். ஓகே, இந்த மெஷர் வரைக்கும் லைன் போகுது. ஸோ இங்க இருந்து லைனை ட்ரா பண்ணுங்க, எது வரைக்கும், இந்த மெஷர்ஸ் வரைக்கும். ஓகே, ஸோ இது Q2னா இது என்னது, Q2 டேஷ். ஓகே, வேற பாருங்க, வேற என்ன பாயிண்ட் இருக்கு, இந்த லோக்கஸ் லைன் இப்போ போட்டுலாமா. ஓகே, இது அப்படியே இப்படி வச்சுட்டு
இது இந்த லைன். ஓகே, இந்த லைன் பேர் என்னது? லோக்கஸ் ஆஃப் Q1. ஓகே, நெக்ஸ்ட் என்ன இருக்கு? இங்க இருக்கு. இந்த லைன் பேர் என்னது? லோக்கஸ் ஆஃப் Q2. ஓகே, ரைட். அடுத்தது என்ன பண்ணோம்? ஒரு பாயிண்ட் பாருங்க. இந்த பாயிண்ட்ல இருந்து என்ன ஆகுது? ஒரு ஆர்க் போகுதா? எது வரைக்கும்? இந்த லோக்கஸ் லைன் வரைக்கும். ஓகே, சோ அப்படியே ஒரு ஆர்க் அடிங்க இந்த பாயிண்ட்டுக்கு. இங்க வச்சுக்கிட்டு இந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டு அப்படியே ஒரு ஆர்க் அடிங்க. கண்டிப்பா இந்த லோக்கஸ் பாயிண்ட் வரைக்கும் போகும். ஓகே, ரைட். இப்போ நமக்கு இந்த லைனை வரைஞ்சிட்டோமா? இந்த ஆர்க் இங்க வரைஞ்சிட்டோமா? ரைட். நெக்ஸ்ட் பாருங்க, இங்க இருந்து இந்த பாயிண்ட்ல இருந்து ஒரு ஆர்க் இது வரைக்கும் வருது. இது வரைக்கும் கீழே இருக்க லோக்கஸ் வரைக்கும். இங்க வச்சுக்கிட்டு இந்த பாயிண்ட் மார்க் பண்ணிட்டு ஒரு ஆர்க் அடிங்க. ஓகேங்களா? இப்போ இந்த பாயிண்ட் நமக்கு கிடைச்சிச்சா? ஓகே, இந்த பாயிண்ட் வேற என்னன்னு சொல்லியிருக்கோம்? பி டேஷ்னா இது பேர் என்னது? Q டேஷ். இது நேரா ஒரு லைன் பாருங்க. இப்போ இந்த Q டேஷையும் இந்த பாயிண்ட் பேர் Q ரெண்டுமே ஸ்ட்ரெயிட்டா மீட் ஆகும். ஓகே, சோ இந்த லைன் நீங்க ஸ்ட்ரெயிட்டா போட்டீங்கன்னா நீங்க போற சம் வந்து கரெக்ட். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இந்த பாயிண்ட் நமக்கு தெரியும், இந்த பாயிண்ட் தெரியும். ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ற மாதிரி ஒரு லைன். இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ற மாதிரி ஒரு லைன். அதே போல கீழே இந்த ரெண்டு பாயிண்ட் ஜாயின் பண்ற மாதிரி ஒரு லைன். ரைட். இது இந்த மாதிரி ஈஸியா கொடுத்துட்டாங்கன்னா நம்ம ஈஸியா சால்வ் பண்ணிட்டு போயிடுவோம். ஏன்னா இது வந்து வெரி பேசிக் மெத்தட். ஓகே, இது வந்து ட்விஸ்ட் வச்சு கேட்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா நீங்க இருக்க ஒரு விஷயத்துக்கு ஒரு மீனிங் கரெக்டா தெரிஞ்சுக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் உங்களால வந்து என்ன பண்ண முடியும்? கொஸ்டின் அவங்க எவ்வளவு டஃபா கேட்டாலும் நம்மளால வந்து கரெக்டா சால்வ் பண்ண முடியும். ஓகே, இப்ப பாருங்க, இந்த கேப் இருக்கு பாத்தீங்களா? இந்த லைனுக்கும் இந்த லைனுக்கும் கேப் இருக்கு பாத்தீங்களா? இந்த கேப்பை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ எண்ட் ப்ரொஜெக்டர் என்ன சொல்லுவோம்? டிஸ்டன்ஸ் பிட்வீன் எண்ட் ப்ரொஜெக்டர்ஸ். ஓகேங்களா? இந்த டிஸ்டன்ஸ் தான் இந்த ரெண்டுத்துக்கும் ஒரு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் என்ன தெரியும் நமக்கு? இந்த கேப் இருக்கு பாத்தீங்களா? ரைட், இந்த கேப். ரைட்டுங்களா? இதை என்ன சொல்லுவோம்? above Pன்ற பாயிண்ட் above the HP. ஓகே, அதே போல இதை என்ன சொல்லுவோம்? Pன்ற பாயிண்ட் in front of VP. ஓகே, அதே போல இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு பாத்தீங்களா? இங்க இருந்து இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு பாத்தீங்களா? இது என்ன சொல்லுவோம்? சேம் above the HP. எந்த பாயிண்ட்க்கு? Qன்ற பாயிண்ட்க்கு. இந்த டிஸ்டன்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம்? in front. ஓகே, in front of VP எந்த பாயிண்ட்க்கு? Qன்ற பாயிண்ட்க்கு. ஓகே, இது என்னது? in front of VP எந்த பாயிண்ட்க்கு? Pன்ற பாயிண்ட்க்கு. இது என்னது? in front of VP எந்த பாயிண்ட்க்கு? Qன்ற பாயிண்ட்க்கு. ஓகேங்களா? சோ இதுதான். நெக்ஸ்ட் என்ன சொல்லுவோம்? இந்த லைன் இருக்குல்ல, ரைட்டா? இந்த லைன் பேரு டாப் வியூ மெஷர். என்னது? டாப் வியூ மெஷர். இந்த லைன் இருக்குல்ல, இங்க இருந்து இந்த லைன் இருக்குல்ல, இது என்ன சொல்லுவோம்? ஃப்ரண்ட் வியூ மெஷர். என்ன சொல்லுவோம்? ஃப்ரண்ட் வியூ மெஷர். ரைட்டுங்களா? சோ இதுதான் மீனிங். இது எல்லாத்துக்கும் நமக்கு கிளியரா தெரிஞ்சிச்சுன்னா நம்ம எப்படிப்பட்ட சம் அவங்க எப்படி கொடுத்தாலும் நம்மளால சால்வ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சம் பாருங்களேன். ரெண்டாவது சம், லைன் EFன்னு ஒரு லைன் இருக்கு. லைன் லென்த் கொடுத்தாங்க 85 mm லாங் கொடுத்தாங்க. as its end E 25 mm above the HP. ஓகே, which means என்னது? இந்த வேல்யூ கொடுத்துறாங்க. இது வந்து எவ்வளவு சொல்றாங்க? 25 mm கொடுத்துறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க? 20 mm in front of VP. so in front னா இதுதான். ஓகே, எவ்வளவு சொல்றாங்க? 20 mm சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க? top and front view of the line having a length of 55 mm and 70 mm respectively. டாப் வியூ மெஷரும் ஃப்ரண்ட் வியூ மெஷரும் கொடுத்துருக்காங்க. ஓகே, சோ டாப் வியூ மெஷர்னா இந்த பாத்தீங்களா, இந்த லைனோட லென்த் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 55 mm. இந்த லைன் இருக்கு பாத்தீங்களா, இதான் ஃப்ரண்ட் வியூ மெஷர். இந்த ஃப்ரண்ட் வியூ மெஷர் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 70 mm கொடுத்துருக்காங்க. ஓகேவா? draw the projection of the line and find its true inclination with VP and HP. ஓகேங்களா? இது ரொம்ப ஈஸி தான். ஓகே, நமக்கு எல்லாத்துக்கும் இந்த மாதிரி ஒரு ரஃபோ டயக்ராம் வரைஞ்சீங்க. வரைஞ்சிட்டு இதுல என்னென்ன லைனுக்கு என்னென்ன மீனிங் நமக்கு தெரியுமோ அதை நீங்க வரைஞ்சிட்டு ரிமைனிங்லாம் நீங்க எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையான சம் வந்து நீங்க கரெக்டா வந்து சால்வ் பண்ண முடிக்க முடியும். ஓகே, சோ இதை சால்வ் பண்ண பாருங்க. ஒரு சம்னா சால்வ் பண்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது. ஓகேங்களா? டக்குன்னு முடிச்சலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு தெரிஞ்ச XY போடுவோமா? மேல இருக்கிறது VP, கீழே இருக்கிறது HP. ஓகே, நெக்ஸ்ட் above எவ்வளவு கொடுத்துருக்காங்க? above the HP 25 mm. ஓகே, in front of VP எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 20 mm. ஓகே, ஸோ இங்க இருந்து 20 mm மார்க் பண்ணி லைனை வரைஞ்சிங்க. ஓகே,
ரைட், இந்த பாயிண்ட் பேர் என்னது இஎஃப்னு சொல்றாங்கன்னா இது பேரு என்னது இ டேஷ், இது பேர் என்னது இ. ஓகே, அவ்வளவுதான். வேற என்ன கிவன் கொடுத்துருக்காங்க, லைனோட லென்த் கொடுத்துருக்காங்க 85 mm கொடுத்துருக்காங்க. நம்ம இங்க 85 mm வரைஞ்சிட முடியாது. ஏன் சொல்லுங்க, வரையலாம், எதை கொடுத்தா வரையலாம், இந்த ஆங்கிள் கொடுத்தா மட்டும்தான் நம்மளால அந்த லைனை வரைய முடியும், இல்லாட்டி நம்மளால அந்த லைனை வரைய முடியாது. சரிங்களா? சோ இப்போ வேற என்ன கிவன் கொடுத்துருக்காங்க, அந்த கிவன் இதை யூஸ் பண்ணிட்டாச்சுன்னா, இதுல கொடுத்துருக்க எல்லா கிவன் நீங்க கரெக்டா யூஸ் பண்ணீங்கன்னா இந்த சம் வந்து நம்மளால ஈஸியா சால்வ் பண்ண முடியும். ஓகே, சோ இன்னொரு என்ன கொடுத்துருக்காங்க, டாப் வியூ மெஷர் ஆஃப் த லைன் 55 mm. ஓகே, சோ இது நமக்கு எதுன்னு தெரியும், டாப் வியூ ஆஃப் த லைன். ஓகே, சோ இதுதான் இது டாப் வியூ மெஷர்ஸ். இந்த லைன் பேரு ஃப்ரண்ட் வியூ மெஷர்ஸ். கீழே ஒரு ஹரிசான்ல ஒரு லைன் போறீங்களா, இது பேர் எப்பயுமே டாப் வியூ மெஷர். மேல வெர்டிகலா ஒரு மேல ஹரிசான்ல ஒரு லைன் போறீங்களா, இது பேர் என்னது ஃப்ரண்ட் வியூ மெஷர். ரைட்டுங்களா? சோ டாப் வியூ மெஷர் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 55 கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம், டாப் வியூ மெஷர் கண்டிப்பா கீழே தானே வருது. சோ இங்க 55க்கு ஒரு லைன் வருதுங்க. இப்ப நம்ம என்ன வரைஞ்சிட்டோம், இந்த லைனை வரைஞ்சிட்டோமா. ஓகே, அடுத்துக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 70 mm கொடுத்துருக்காங்க. இது ஃப்ரண்ட் வியூ மெஷர் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 70 mm கொடுத்துருக்காங்க. இங்க வச்சுக்கிட்டு 70 mm லைன் போட்டுங்க. ஓகே, ரைட். இது நேரம் என்ன நேம் கொடுக்குமோ அந்த நேம் கொடுத்துருங்க. இது இ டேஷ்னா இது என்னது எஃப்ஆ, ஸோ F2 டேஷ். இது இந்த பாயிண்ட் பேரு, இங்க Q1 கொடுத்தா என்னது F1. ஓகே, சோ இந்த கிவன் நம்ம கொடுத்துருக்காங்க. இதை வச்சுட்டு இதை நம்ம எப்படி ஃபில் பண்றோம்ன்றது மட்டும் பாத்துங்க. இப்ப நல்லா பாருங்களேன், இது இப்ப இந்த டயக்ராம் நான் உங்களுக்கு ரஃப் டயக்ராம் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, சோ நமக்கு இப்ப இந்த பாயிண்ட் தெரியுமா, இங்க இந்த பாயிண்ட் இருக்கா, இந்த பாயிண்ட்ல இருந்து என்னென்ன ப்ரொசீட் ஆகுதுன்னு பாருங்க. இங்க இருந்து ஒரு ஆர்க் போகுதா, சரிங்களா? சோ ஆர்க்கு போகுது. ஆனா நமக்கு என்ன, அது எங்க போய் முடிக்கிற, ஆக்சுவலா வந்து அங்க நமக்கு என்ன இருக்கணும், இந்த அபோவ் இந்த விஷயம் ஏதாவது ஒண்ணு இருந்தா நம்ம இதை பண்ணி முடிக்கலாம். ஓகே, சோ வேற கிவன் என்ன இருக்கு, அதை யூஸ் பண்ணி எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்மளால இந்த விஷயத்த வந்து மேலே ட்ரா பண்ணலாம், ஆர்க் மட்டும் அடிக்கலாம். ஆனால் அது எங்கே போய் கட் ஆகும், ஆக்சுவலாக அந்த லோக்கஸ் லைன் கட் ஆனால் மட்டும்தான் நம்ம இங்கிருந்து இதை ப்ரொசீட் பண்ண முடியும். ஆனால் வேற எதுவும் பாருங்க, இந்த பாயிண்ட் இன்னொன்னா இருக்கு, வெர்டிகலா ஒரு லைன் கீழே வருதா, ரைட்டா, எது வரைக்கும் வருதுன்னா கீழே, அதுக்கும் வந்து இந்த லோக்கஸ் பாயிண்ட் இல்லை. ஆனால் இன்னொன்று என்ன தெரியும், நமக்கு இந்த லைனோட ட்ரூ லென்த் தெரியும். ஓகேங்களா? இந்த லைனோட ட்ரூ லென்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 85 mm கொடுத்துருக்காங்களா. இப்போ 85 mm லாங்க்கு நம்ம என்ன பண்ணோம், காம்பஸ்ல எடுத்துக்கிட்டு இந்த வரலைனை கட் பண்ணா நமக்கு இந்த ஸ்டெப் கிடைச்சிடும். பாருங்களேன், இப்ப இந்த பாயிண்ட்ல இருந்து வெட்டியெல்லாம் கீழே லைன் வருதா. சோ இங்க வச்சுக்கிட்டு வெட்டில லைன் கீழே போடுங்க. ஆனா அது எங்க போகுதுன்னா நமக்கு தெரியாது, ரைட்டா. ஆனா நமக்கு என்ன தெரியும், அந்த லைனுடைய இந்த லைன் இருக்கு பாத்தீங்களா, இந்த லைனோட லென்த் தெரியும். எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 85 mm கொடுத்துருக்காங்க. ஸ்கேல வச்சுக்கிட்டு 85 mm மெஷர் எடுங்க, 85க்கு மெஷர்மெண்ட் எடுங்க. ஓகே, எடுத்துட்டாச்சு. எடுத்துட்டு இந்த பாயிண்ட் இருக்குல்ல, ரைட்டா, இந்த ஈன்ற பாயிண்ட் இருக்குல்ல, இங்க வச்சு இந்த லைனை கட் பண்ணுங்க. ஒரு இடத்துல கட் ஆகும். ஓகேங்களா? இப்போ நமக்கு இந்த இடம் கிடைச்சிச்சா, ஸோ இந்த இடம் நமக்கு இப்போ கிடைச்சிச்சு, இந்த இடம் கரெக்டாக கிடைச்சிச்சா. ஓகே, இங்கிருந்து என்ன ஆகுது, ஒரு வெர்டிகலா ஒரு லைன் ஒன்று வருதா, ரைட். ஸோ நம்மளால இப்போ இதை போட்டு முடிஞ்சது. நெக்ஸ்ட் என்னது, இந்த இடத்துல இருந்து ஒரு ஹரிசான்ல ஒரு லோக்கஸ் லைன் வருதா, இங்க வச்சுக்கிட்டு ஒரு லோக்கஸ் லைனை வரைஞ்சிக்கங்க. ஓகே, அதே போல இந்த பாயிண்ட் இருக்குல்ல, கீழே ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, இந்த பாயிண்ட் இங்க இருந்து என்ன ஆகுது, மேல ஒரு லைன் போகுதா, இங்கேயும் லோக்கஸ் வரைக்கும் போக முடியாது. ஆனா நமக்கு என்ன தெரியும், இந்த லைனுடைய ட்ரூ லென்த் நமக்கு தெரியும். ஓகே, சோ இப்போ என்ன பண்றோம், இந்த எஃப்ல இருந்து வெர்டிகலா ஒரு லைன் போடுங்க. அதே 85 mm எடுத்துங்க. இது நமக்கு தெரியும் 85 mm இருக்குன்ட்டு. லைன் லென்த்து இங்கே வச்சு என்ன பண்ணுறீங்க, இந்த லைனை கட் பண்ணுங்க. ஓகே, கட் ஆகலை. ஸோ இன்னும் கொஞ்சம் லைனை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். ஓகே, ரைட். இப்போ நமக்கு என்ன பாயிண்ட் கிடைச்சிச்சு, இங்கேருந்து இந்த பாயிண்ட் கிடைச்சிச்சா. ஸோ இப்போ நமக்கு இந்த பாயிண்ட் தான் என்னது, அந்த லோக்கஸ்க்கான பாயிண்ட். ஓகே, ஸோ அப்படி வச்சுட்டு இந்த லோக்கஸ் லைனை வரைஞ்சிங்க. ஓகே, ரைட். இப்போ என்ன பண்ணணும், இங்க பாருங்க, இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் ஜாயின் பண்ற மாதிரி ஒரு லைன் வருதா, அந்த லைனை இங்க டிரா பண்ணிங்க. ஓகேங்களா, ரைட். இப்போ முடிஞ்சிச்சு. ஸோ இது பேர் என்னது, லோக்கஸ் ஆஃப் இது என்னது எஃப் டேஷ். இது பேர் என்னது, லோக்கஸ் ஆஃப் எஃப். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ இந்த சம் போட்டாச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட் வாங்க, இந்த பாயிண்ட் இங்க இருந்து என்ன ஆகுது, இப்போ ஒரு ஆர்க் இந்த இடத்துல கட் ஆகுமா, கரெக்டா, ரைட்டுங்களா. இப்போ அப்படியே ஆர்க் ஒன்று ட்ரா பண்ணுங்க.
இங்கே வச்சு F2ல வச்சு ஒரு ஆர்க் கட் பண்ணுங்க, கண்டிப்பாக ஒரு இடத்துல போய் கட் ஆகும். ஓகே, அதே போல் இங்கே வச்சு ஈல வச்சு F1ல மெஷர் எடுத்துட்டு கட் பண்ணுங்க, இங்கே ஒரு இடத்துல கட் ஆகும். ஓகேங்களா? இப்போ நமக்கு எந்தெந்த இடத்துல கட் ஆகிருக்கு? இந்த ஒரு பாயிண்ட் கட் ஆகிருக்கா, இந்த ஒரு பாயிண்ட் கட் ஆகிருக்கா. ஸோ ரெண்டுத்தையும் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு லைனை வச்சு வரைஞ்சா ஒரு லைனும் ஒன்று லைனும் கரெக்டாக மீட் ஆகும். இந்த ரெண்டு பாயிண்ட்டுமே ஜாயின் பண்ணுங்க. ஓகே, அடுத்த ஸ்டெப் என்ன இருக்கு? என்ன பேலன்ஸ் இருக்கு? இப்போ இந்த லைன் போட்டோம், இந்த பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட் ஜாயின் பண்ணி நேம் கொடுத்துங்க. இது F1னா இது பேர் என்னது? F1 டேஷ். இது F2 டேஷ்னா இந்த பாயிண்ட் பேர் என்னது? F2. ஓகே ரைட். இது F டேஷ்னா இது நேராக ஒரு பாயிண்ட் பேர் என்னது? F. இப்போ இந்த பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணுங்க. E டேஷையும் F டேஷையும் ஜாயின் பண்ணுங்க. ஈயும் எஃப்ஐயும் ஜாயின் பண்ணுங்க. ஓகே, அவ்வளோதான். நமக்கு ஏதாவது சம்ம எப்படி எதெல்லாம் கிவன் இருக்கோ எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டோமா? ரைட், இதுதான் சம்மம். ரைட்டா? இப்போ வேற என்ன கேட்டிருக்காங்க? ப்ரொஜெக்ஷன் ஆங்கிள் கண்டுபிடிச்சி எழுதுன்னு சொல்லிருக்காங்க. நான் இதை என்ன சொல்லி வச்சிருக்கேன்? தீட்டான்னு வச்சுக்கிறேன். இது பையன்னு வச்சுக்கிறேன். அதுபோல் ஃபைனல் இன்க்ளினேஷன் வித் விபி இருக்கு, ஹெச்பி இருக்குல்ல, அதை ஆல்ஃபான்னு வச்சுக்கிறேன். ஃபைனல் இன்க்ளினேஷன் வித் ஹெச்பி இருக்குல்ல, அதை நான் என்ன வச்சுக்கிறேன்? பீட்டான்னு வச்சுக்கிறேன். இதை நான் பீட்டான்னு வச்சுக்கிறேன். சரி, இன்க்ளைன் டு ஹெச்பி நான் மேலே, இன்க்ளைன் டு விப்னா கீழே. ஓகேங்களா? ரைட். இப்போ மெஷர் பண்ணி அப்படி எழுத வேண்டியதான். இன்க்ளைன் டு ஹெச்பி. ஓகே, ஃபர்ஸ்ட் இன்க்ளினேஷன் இன்க்ளைன் டு ஹெச்பி விச் மீன்ஸ் தீட்டா வேல்யூ எவ்வளோ வருது? 50 டிகிரி வருது. ஓகேங்களா? இதே போல் ஆல்ஃபா வேல்யூ எவ்வளோ வருது? 60, 65 வருது. சரி, 65 எங்கே இருக்கு? நெக்ஸ்ட் இன்க்ளைன் டு விபி இங்க வச்சுட்டு இன்க்ளைன் டு விபி ஃபர்ஸ்ட் என்னது? பை இருக்குல்ல, அது வேல்யூ எவ்வளோ வருது? ஃபர்ஸ்ட் ட்ரூ இன்க்ளினேஷன் 2 30 35 35. பீட்டா எவ்வளோ வருது? 50 60 61 டிகிரி. ஓகே, ஸோ இந்த ஆன்சர் ஒரு டிகிரி 2 டிகிரி முன்னப்பின வரலாம். ஸோ வந்தால் பிரச்சனைலாம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இது வரலாம் ஈஸி. தேங்க்யூ.